அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆடி 2ஆம் வெள்ளி காலை நேர பூஜை வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. அதுவும் இன்றைக்கி ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன். பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 6-6:15 உப்புக்காரங்க வந்துடுவாங்க. உப்பும் வாங்கி வச்சாச்சு 6 to 7க்குள்ளே. சரி, அடுத்து என்ன, அப்படியே அழகாக போயிட்டு ஒரு பாலை குடிச்சிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ தான் தீஷா கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காலை நேர சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி, கொஞ்சமாக சாதம் வச்சுட்டேன், மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பாரும் வச்சாச்சு. ஆளுக்கு 2 தோசை ஊற்றிட்டேன் அப்படின்னா இந்த சாம்பாரை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாம்பார் சாதமே ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கூடவே ஒரு ஆப்பிள் 2 மாம்பழம் இருக்குங்க. சாம்பார் சாதத்தை கிளறி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் வத்தல் இல்லைன்னா வடகம் பொரித்து வச்சுட்டு அப்படின்னா மதியம் சாப்பாடு முடிஞ்சுது. காலைக்கு ஆளுக்கு 2 தோசை, அவ்வளவுதான். கொஞ்சமாக சாதம் வச்சுருக்கேன். மதியானத்துக்கு எங்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சாதம் ஒரு தொட்டுக்கு செஞ்சால் போதும். இன்றைய காலை நேர சமையல் முடிந்தது. நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? பிள்ளைங்க ஸ்கூல் போயாச்சா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் சாமிக்கு பொங்கல் செஞ்சேன் இல்லைங்களா, நைவேத்தியம், அதுவும் காலை சாப்பாட்டுக்கு சேர்ந்துடும். அதனால் இன்றைக்கி எளிமையான காலை உணவு தாங்க. சரிங்க, நீங்கள் நேரம் கிடைக்கும்போது வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.